வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க மனசை உடைச்சு பார்க்குற மாதிரி சில உறவுகள் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க, வச்சு பார்க்கவே மாட்டிக்கிறாங்க, எடுத்த உடனே பேசி மனசை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை விட்டுடுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளார சின்னதா ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. எந்த ஒரு இடத்துல ஒரு விஷயமோ ஒரு பொருளோ அது உடைக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், அது அதோட அழிக்கப்படுதுன்னு அர்த்தம் கிடையாது. மறுபடியும் புதுசா அது உருவாக்கப்படுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எந்த ஒரு பொருளுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடைச்சு போட்ட ஒரு பிளாஸ்டிக்கே உடைஞ்சு போகுது அப்படின்னா கூட மறுபடியும் அதை நம்ம பிளாஸ்டிக் கடைக்காரங்க கிட்ட போட்டோம்னா அவங்க தூக்கி குப்பையிலலாம் போட மாட்டாங்க, அதை மறுபடியும் எடுத்து ரீயூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உடைஞ்சு போகுது அப்படின்னா புதுசாக உருவாக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் உங்கள் மனசை உடைச்சு பார்க்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. புதுசா நீங்களும் உருவாக்கப்பட போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்க மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகுது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. யாரெல்லாம் உங்களை உடைச்சு பார்க்க நினைச்சாங்களோ அவங்க முன்னால சிறப்பா வாழ்ந்து காட்ட போறீங்க அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா ஒண்ணுமே யாருமே நம்மளுக்கு எதிர்ப்பே கிடையாது, நம்ம மேல பொறாமையே கிடையாது. நம்மளை யாருமே உடைச்சு பார்க்கணும்னு நினைக்காதப்போ அவங்க முன்னால பெருசா வாழ்ந்து காட்டுறதுலாம் ஒரு சேலஞ்ச்லாம் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் நம்மளை உடைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால சிறப்பா வாழ்ந்து காட்டுறது தான் பெரிய சேலஞ்ச். ஸோ உங்க வாழ்க்கையில எதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாராவது உங்க மனசை உடைச்சிட்டாங்க, உங்க வாழ்க்கையவே ஏதாவது ஒரு விஷயத்துல நாஸ்தி பண்ண நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை உங்க வாழ்க்கையில தயவு செஞ்சு இடம் கொடுத்துறாதீங்க. ஒரு தடவை உங்களை உடைச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஆல்ரெடி இருந்ததை விட சுக்கு நூறா உங்க மனசை உடைச்சி பதம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல பட்டுட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க நல்லவங்க, ஒரு தடவை நம்மளை உடைச்சிட்டாங்கன்னா மறுபடியும் உடைக்க மாட்டாங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ ஒரு தடவை ஒரு இடத்துல நம்ம அடிபட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற மிகச்சிறந்த பாடம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே நீங்க சில இடத்துல ஒரு விதத்துல பேசியிருப்பீங்க, சில வார்த்தைகளை பேசியிருப்பீங்க, ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டவங்க வேற விதத்துல அதை எடுத்துக்கிட்டு பேசியிருப்பாங்க. இப்போ உங்க மனசு என்ன தோணும், நாம ஒரு மாதிரி பேசணும் ஆனா அவங்க வேற அர்த்தத்துல அதை புரிஞ்சுக்கிட்டாங்களே, நாம இப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு சில நேரத்துல நமக்கே நம்ம மேல வெறுப்பு வரும். ஆனா இந்த இடத்துலயும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசினது கரெக்டுங்க. ஸோ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டது அவங்களோட தப்பு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க பேசின சின்ன சின்ன வார்த்தைகள்ல இருந்து சில குறைகள் கண்டுபிடிக்கிறவங்க கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்க பேசுற மீனிங் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசின விதத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்க பொறுப்பே கிடையாது. உங்களோட பொறுப்பு என்னன்னா, நீங்க பேசின வார்த்தைகள் தான் உங்களுடைய பொறுப்பு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகள்ல நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா எதுக்குமே யாருக்கிட்டையும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, அளந்து பேசுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. என்னைக்குமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கடந்த காலத்துல ஏதாவது நம்ம தெரியாத ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்பை வச்சு நிகழ்காலத்துல நம்மளை சில பேர் அவமானப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட தயவு செஞ்சு விலகியே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னா, மறுபடியும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம ஏதாவது சின்னதா ஒரு எப்படா ஒரு தப்பு பண்ணுவீங்க, அதை மறுபடியும் ஃபியூச்சர்ல சொல்லி காமிச்சு உங்களை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு கண்கொத்தி பாம்பு மாதிரி உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனுஷங்களாம் உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், முடிஞ்சு போன கசப்பான நினைவுகளை யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தாத இருக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கான உண்மையான உறவுங்க. அதை விட்டுட்டு என்னதான் இருந்தாலும் நீ அதை பண்ணியிருக்க கூடாது, அதனாலதான் இன்னைக்கு இப்படி ஆயிருக்குன்னு மறுபடியும் உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி இருங்க. ஸோ கடைசி வரைக்கும் அவங்களால உங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க உறவு நீடிக்கணும் அப்படின்னா
சில பேர்கிட்ட வளைஞ்சு கொடுக்கறதுக்கு பழகிக்கோங்களேன். ஸோ வளைஞ்சு கொடுத்து வாழ்றதுக்கு, பேசுறதுக்கு, பழகுறதுக்கு உங்க வாழ்க்கையில உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, சில இடத்துல வளைஞ்சு கொடுக்காம நேரா இருக்கிற மனுஷங்களுக்கு தான் அதிகமா அடி உளுந்துக்கிட்டே இருக்கும். வளைஞ்சு கொடுக்கறவங்க ஈஸியா தப்பிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும், எப்படி உங்க லைஃப்பை தக்க வச்சுக்கணும், உறவுகளுக்குள்ள விரிசல் இல்லாம எப்படி நடந்துக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கே கோவம் வருங்க. சில நேரத்துல நமக்கு பிடிச்சவங்க, நம்மளோட சொந்தக்காரங்க சில வார்த்தைகளை பேசிட்டாங்கன்னா இதுக்கு மேல அவங்க கிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாதுப்பா. ஆனா அவங்க நல்லவங்கன்னு உங்க மனசுக்கு தெரியும். ஆனா சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க, அதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஸோ சில நேரத்துல சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதோ நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் உங்களுடைய உறவு நல்லபடியா இருக்குங்க. அதை விட்டுட்டு நாம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், எப்படி இப்படி பேசலாம், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சண்டை போட்டோம் அப்படின்னா அதுக்கு எண்டு காடே கிடையாதுங்க. சண்டை போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் மேல பாசத்தை காட்டுறதா இருந்தாலும் சரிங்க, அதை பக்குவமா காட்டுறதுக்கு பழகிக்கோங்க. அதை கூட தயவு செஞ்சு ஹார்ஷா காட்டாதீங்க. ஏன்னா நீங்க பேசுற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல சொன்னேன், நீங்க பேசுறத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட தப்பு அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆனா இந்த இடத்துல சில நேரத்துல நம்ம பாசமா பேசுறோங்கிற பேர்ல ஓவர் கண்டிஷன், ஓவர் கண்ட்ரோல் சில பேர் மேல வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நம்மளுடைய உறவுகள் பிரிஞ்சு போறதுக்கு காரணமா இருக்குங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், பாசத்தை காட்டுறதா இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமா காட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாதியிலேயே நாம தான் வழிகளோடு விலகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கே நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. என்னன்னா, நீ பேசுறத நிறுத்து, நீ பேசுறதெல்லாம் என்னால கேட்கவே முடியல, இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு மேல நீ பேசாத அப்படின்னு நம்மள தடுக்கும் போதும், உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போதும், நீ பேசாத அப்படின்னு உன்னுடைய குரல் வளைய நசுக்கும் போதும், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை பேசாதன்னு தடுக்கும் போதும் இதெல்லாம் உங்களை பண்றாங்க, அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய வார்த்தைகளை வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க பேசுறத அவங்க விரும்பலன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலேயாவது விலகி வந்துருங்க. நீங்க என்னதான் அன்பா பேசினாலும் அவங்களுக்கு உங்களை பிடிக்காது, அது வெறுப்பா தான் எடுத்துக்குவாங்க, அது கோவமா தான் நினைப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகளை உங்ககிட்ட கண்ட்ரோலா நீ இருப்பா, நீலாம் பேசாத, தேவையே கிடையாது, உன் வார்த்தை இந்த இடத்துல எடுபடாது அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா ஜென்மத்துக்கும் இதுக்கு மேல அந்த இடத்துல அவங்களா பேசாம அவங்களா சில வார்த்தைகளை சொல்லாம அந்த இடத்துக்கு போகவே போகாதீங்க. அதுதான் உங்களுக்கு சுயமரியாதை. ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க மேலான அந்த வீணான எதிர்பார்ப்புகள் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாத்து மேலையும் பாசத்தை வச்சு சில எதிர்பார்ப்புகளை கொட்டிடுவோம். ஸோ அவங்க நம்மளுக்கு இப்படி செய்யணும், அவங்க நம்ம கிட்ட இப்படி பேசணும், பழகணும் அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை நம்ம கொடுக்கறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. எதிர்பார்ப்புகள் குறைய குறைய நம்ம வாழ்க்கையில ஏமாற்றங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்துலையுமே எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காத இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க பணத்தை உங்க வாழ்க்கையில யாருக்கு வேணாலும் செலவு பண்ணுங்க. கேட்குறாங்க, கொடுக்குறாங்க, பிடிக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு விஷயத்துல செலவு பண்றோம் அப்படின்னா செலவு பண்ணிட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்களுடைய அந்த மதிப்பு மிக்க நேரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்தை தகுதியானவங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையில நேரத்தை கொடுக்கணும், அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களை நீங்க தயவு செஞ்சு கஷ்டப்படுத்திக்காதீங்க, ஹர்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்களா சில பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருவீங்க. உங்களை என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல அவங்க உங்களை பேசுறப்ப ரொம்ப கேஷுவலா விட்டுருவீங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்காக முழு நேரத்தையும் செலவு பண்ணுவீங்க. கடைசியில அவங்களும் நம்மளுக்காக நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நாம நினைக்கிறது தப்பு கிடையாதுங்க, ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும்.
ஸோ எதிர்பார்ப்புகள் இந்த இடத்துல தப்பு கிடையாது தான். சில நேரத்தில் எதிர்பார்ப்புகள் தப்பு கிடையாது. ஆனால் யார்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாமல் வீணா ஒருத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கறத குறைச்சிக்கோங்க. அட் த சேம் டைம் எல்லாருக்கும் நீங்களா சில விஷயங்களை சில வாய்ப்புகளை கொடுத்துட்டு உங்களோட நேரத்தை கொடுத்துட்டு அவங்களும் நமக்கு அதே மாதிரி நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை மாற்றிக்கோங்க. சில பேர் இருப்பாங்க உங்களோட நேரத்தை வீணடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்ககிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட பேசி நைஸாக உங்ககிட்ட இருந்து சில வார்த்தைகளை வாங்கிக்கிறதோட இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சில மனுஷங்களுடைய புத்தியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் காய் நகர்த்த ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான், புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையில இருந்து பேசுறதுக்கு கற்றுக்கிட்டீங்களோ, ஸோ நாமெல்லாம் பேசுறதுக்கு எடுத்தோன்னெல்லாம் பழகிருக்க மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுறதுக்கு பழகிருப்போம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில வார்த்தைகளையும் சில விஷயங்களையும் கற்றுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் இதை இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் அமைதியாக பேசாமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துல பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஸோ நீங்களே உங்களை முன்னெச்சரிக்கை படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். என்றைக்குமே உங்களுடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசணும், நம்ம போய் ஒரு இடத்துல பழகணும், பேசணும் அப்படின்னா உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் சரி செஞ்சிடலாம். நம்ம பேசணும் அப்படின்னா சில வார்த்தைகள் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிற நாம நல்லா கவனித்து பார்த்தோம்னா சில இடத்துல பேசாமல் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா உறவுகளுக்குள்ள விரிசலே வராதுங்க. ஸோ இதை நம்ம சில இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். வாய் இருக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டு கடைசியில் நம்ம சொன்னதை அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை நான் பேசின வார்த்தைக்கு அவங்க அப்படி ஹார்ஷாக பதில் சொல்லிட்டாங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நாமளே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறத விட சில இடத்துல பேசாமல் அமைதியாக இருந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உறவுகளுக்குள்ள பிரச்சனையே வராமல் நீங்கள் ஈஸியாக தடுத்துடலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில உறவுகள் கிட்ட பிரச்சனை முத்துது அப்படின்னா பயந்துருவோம். ஐயோ போச்சுரா, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சுரா, அதுவும் முத்தி போச்சு, செம பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை முத்துதே அப்படின்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அத்தோட முடிஞ்சதுரா சாமி அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வருத்தப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் மனசு விட்டுறது. போச்சுரா பிரச்சனை முத்திருச்சு, என்ன பண்ண போறேன்னா எனக்கே தெரியல, லைஃபே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், எல்லாமே அப்படி இப்படின்னு நம்மளை நாமளே டிமோட்டிவேட் பண்ணிக்குவோம் சில நேரத்தில். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஸோ பிரச்சனை முத்துது அப்படின்னா ஹை வரைக்கும் போய் பிச்சுட்டு போக போகுதுன்னு அர்த்தம். அத்தோட ஃபினிஷ்டு, இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகாது, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு உங்களை நீங்கள் அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடுங்க. அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு நகர்ந்து போயிடுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. சில பேருடைய அந்த போலி முகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முகத்தை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்திடுவார். ஸோ நாம் ரொம்ப கேஷுவலாக பேசி பழகிருந்திருப்போம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கடவுள் அந்த இடத்த நம்மளுக்கு அப்படி ரொம்ப வெளிச்சம் போட்டு வெட்ட வெளிச்சமாக இவங்க நடிக்கிறாங்க, இவங்க போலியானவங்க அப்படிங்கிறத திரை போட்டு காமிச்ச மாதிரி நம்மளுக்கு சில சந்தர்ப்பம் அமையும். அந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் அவங்க போலியானவங்க, அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க கிட்ட மறுபடி பழகி பேசிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நல்லா அடிபட்டா மட்டும்தாங்க புத்தி வரும். ஸோ அவங்களுக்குலாம் எத்தனை தடவை நம்ம எடுத்து சொன்னாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில எதிர்பார்ப்புகளோடு அவங்க கூட பழகி இருப்பாங்க. என்னதான் அவங்க போலியானவங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற சின்ன சின்ன அற்பமான விஷயத்துக்காகவோ இல்லை சின்னதாக அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், அந்த பெனிஃபிட்காக அவங்க கூட நம்ம பழகிக்கிட்டு ஜால்ரா போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறவே முடியாது.
ஸோ அவங்க போலியானவங்கன்னு தெரியும். கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வேலை மட்டும்தான் வாங்கிக்குவாங்க. ஸோ உங்களுடைய உழைப்பை மட்டும்தான் வாங்கிக்குவாங்க. அதுக்கான கரெக்டான ஊதியம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% கிடைக்கவே கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் போலியானவங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா சொல்லாம பேசாம அமைதியா விலகி வந்துருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்தாவது ஒரு விஷயம் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட மைண்ட்ல உங்களோட வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என் லைஃப்ல இந்த இடத்துல இப்படிப்பட்ட பாயிண்ட் வந்து கண்டிப்பா எனக்கு செட் ஆனிச்சிங்க அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் கேட்க விருப்பம் இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், நம்மளோட வீடியோவை பார்க்குற யாருமே மனசு தளராம தைரியமா தன்னம்பிக்கையோட அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ போடணும், ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னாலும் மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கேட்குற அந்த வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேங்க. நன்றி, வணக்கம்.